இப்போது 3 1/2 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நம்ம வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணோம். அதுக்கு என்ன ஃபார்முலானா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு ஹோல் நம்பர் இன்டூ டினாமினேட்டர் ப்ளஸ் நியூமரேட்டர் பை டினாமினேட்டர். இது உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். 3 1/2ன்னு இருக்கா, 3 1/2ன்னு இருக்கா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. கீழே இருக்க டினாமினேட்டர் இன்டூ இந்த ஹோல் நம்பர் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஆன்சரோட இதை வந்து ப்ளஸ் பண்ணிடுங்க. அப்போ என்ன வரும், 2 × 3 ப்ளஸ் நியூமரேட்டர் 1 பை டினாமினேட்டர். அப்போ என்ன வரும், 2 × 3 6, 6 + 1 7, 7/2 தான் ஆன்சர். ஓகே, அதாவது இதையும் இப்படி மல்டிப்ளை பண்ணுறீங்க, வர ஆன்சரோட நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை எப்படி சேஞ்ச் பண்ணலாம். இது 17/3ங்கிறது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இதை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 3 வந்துட்டு டிவைட் பண்ணுங்கள். 3 வந்து 17 வந்து டிவைட் பண்ணுங்கள். 3ஆல் 17 டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும் நம்மளுக்கு, 3 5s are 15. அப்போ பேலன்ஸ் 2 கிடைக்கும். இது வந்து குவேஷன்ட், ரிமைண்டர், இது வந்து டிவைசர் இல்லையா. இதுக்கு என்ன ஈஸி ஃபார்முலா ஒன்றா 17/3 = QR/D. குவேஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசர்னு எழுதணும். அதை ஷார்ட்கட்டாக QR/Dன்னு சொல்கிறேன். குவேஷன்ட் என்ன 5, ரிமைண்டர் 2/3. அப்படி அந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கோங்க. இல்லைனா இப்படி வரும், ஆரோ மார்க் இப்படி வந்துச்சுன்னா மேலே இருக்க 5 ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அப்புறம் என்ன வருது, 2 வருது, 2/3. இப்படி 5 ஃபஸ்ட் எழுதிக்கிறீங்க, 5, அதுக்கப்புறம் 2, அப்புறம் 3 எப்படி வருது அப்படி எழுதிக்கலாம். ஓகே.